வத்தலக்குண்டு அருகே ரெங்கப்பநாயக்கன்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடை மக்களின் கடும் எதிர்ப்பால் மூடப்பட்டது. ஆனால் அதே டாஸ்மாக் கடை சந்தையூரில் திறக்க அரசு முடிவு செய்திருப்பதால் அங்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மக்களின் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடையை திறக்க அரசு அதிகாரிகள் முயற்சி செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நாட்ராயன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நாட்ராயன், இதுகுறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. டாஸ்மாக் கடை வேண்டாம் என தொடர்ந்து போராடும் கிராம மக்கள், ஆனால் மதுக்கடையை எப்படியாவது கொண்டு வர வேணும் என முயற்சி செய்யும் தற்போது அதிகாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்டது ரெங்கப்பநாயக்கன்பட்டி. இப்பகுதியில் சாலையோரத்தில் அரசு மதுபான கடை இருந்தது. இந்த கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்திய நிலையில் அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடை அங்கிருந்து விருவீடு அருகே உள்ள சந்தையூர் தாதப்பட்டி இடையே உள்ள சாலையோரத்தில் அமைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே சந்தையூர், தாதப்பட்டி, ராஜாராணி கோட்டை, தெற்கு வளையப்பட்டி, வடக்கு வளையப்பட்டி உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்கள் தங்களது பகுதியில் அரசு மதுபான கடையை கொண்டு வரக்கூடாது, அரசு மதுபான கடை வந்தால் இங்கிருந்து செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் இது விருவீடு காவல்துறையினர் மற்றும் நிலக்கோட்டை வட்டாட்சியர் என இப்பகுதி மக்கள் எங்களது பகுதியில் அரசு மதுபான கடை அமைக்கக்கூடாது என தொடர்ந்து புகாரும் அளித்தனர். அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திங்கட்கிழமை 100க்கும் மேற்பட்ட பெண்கள், பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். அரசு மதுபான கடை எங்களது பகுதியில் கொண்டு வரக்கூடாது என புகார் மனு அளித்தனர். அதேபோல் நேற்று பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். ஆனால் இதை எல்லாம் சற்றும் காதில் வாங்காத அரசு அதிகாரிகள் எப்படியாவது இப்பகுதியில் அரசு மதுபான கடையை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்றவுடன் பொதுமக்களுக்கு பாதிக்கக்கூடிய இடங்களில், அதேபோல் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இடங்களில் அரசு மதுபான கடை கொண்டு வர மாட்டோம் என கூறியது. ஆனால் அதையெல்லாம் காற்றில் பறக்கவிட்ட அதிகாரிகள், கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் நாங்கள் எப்படியாவது அரசு மதுபான கடையை கொண்டு வருவோம் என்ற ஒரே முயற்சியில் ஈடுபட்டு வருவது தற்போது பொதுமக்கள் தொடர்ந்து நடத்தி வரும் போராட்டம் கேள்விக்குறியாகி உள்ளது. ஆனால் இருந்தபோதும் பொதுமக்கள் இன்று அரசு மதுபான கடை திறப்பதாக இருந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம், அரசு மதுபான கடையை கொண்டு வர விடமாட்டோம், இதனால் இங்கு உள்ள விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் பாதிப்படைவார்கள், அதேபோல் பெண்கள் யாரும் வெளியே செல்ல முடியாது, அதே இப்பகுதி வழியாகத்தான் பள்ளி, கல்லூரிக்கு மாணவ மாணவிகள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது, யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஆகவே இங்கு மதுபான கடையை கொண்டு வர விடமாட்டோம் என தொடர்ந்து போராடி வருகின்றனர். போராட்டத்தை தமிழக அரசு அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக செயல்படுமா அல்லது அரசு மதுபான கடைக்கு ஆதரவாக செயல்படுமா என்று தற்போது பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக கிராம மக்களின் போராட்டத்தை கூர்ந்து கவனித்து இப்பகுதியில் டாஸ்மாக் கடை கொண்டு வராமல் வேறு பகுதிக்கு அல்லது டாஸ்மாக் கடையே அகற்றிவிட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு கிராமத்தில் வேண்டாம் என்று சொன்னால் அடுத்த கிராமத்திற்கு கொண்டு செல்வது எப்படி நியாயம் என்று கேள்வியும் எழுப்பி வருகின்றனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இப்பகுதியில் டாஸ்மாக் கடை வராது என ஒரு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓவியா.
மதுக்கடை எங்கள் ஊருக்கு வரப்போகுது. தாதப்பட்டிக்கு சந்தையூருக்கு நடுவில் வந்து ஊருக்கு முன்னாடியே வரப்போகுது மதுக்கடை. இப்போ ரெங்கப்பநாயக்கம்பட்டியில் இருந்துச்சு, இப்போ சந்தையூருக்கு உள்ளேயே கொண்டு வராங்க மதுக்கடை. அது வந்து பெண்கள் தாதப்பட்டிக்கு நடுவில் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கான பாதுகாப்புலாம் பெண்கள்லாம் அது வழி தான் நடந்து வரணும், வேலைகளுக்கு போகிறது அது வழி தான் போகணும் வரணும். விவசாய நிலங்கள்லாம் பாதிப்படையுது. குடிச்சிட்டு பாட்டில்கள்லாம் அந்த விவசாய நிலத்திலே போட்டுறாங்க. பெண்களுக்கான அதாவது சாந்திபுரத்துலேருந்து நாங்கள் தாதப்பட்டிக்கு சந்தையூருக்கு நடந்தால் வரணும், குழந்தைகள்லாம் அது வழி தான் நடந்து வராங்க. ஆனால் இப்போ வந்து அதாவது குடிபேதலை எதனாலும் பிள்ளைகளை எதனாலும் கையை பிடிச்சோ எதனாலும் இழுத்துட்டா என்ன பண்ண முடியும்? பெண்களுக்கான பாதுகாப்பு எதுவுமே இல்லை. குழந்தைகளாம் ரொம்ப சிரமப்பட்டு பஸ் வசதியே இல்லை எங்கள் ஊரில். எங்கள் ஊருக்கு ரேஷன் கடையெல்லாம் வந்துச்சு, அந்த ரேஷன் கடையெல்லாம் வரல. மதுக்கடை மட்டும் எப்படி வர்றதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். போலீஸ் ஸ்டேஷன் போனோம், அவங்க தாசில்தார் ஆஃபீஸ் போக சொன்னாங்க. தாசில்தார் ஆஃபீஸ் போனால் சார் வராதுன்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு. அது மீறி வந்துச்சுன்னா நாங்கள் நடவடிக்கை இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கு. மீறி வந்து மதுக்கடை எங்கள் ஊருக்கு வந்துச்சுன்னா நாங்கள் மறுபடியும் போராட்டங்கள் பண்ணுவோம்.